இரண்டாவது விஷயம்தான், இலங்கை இன்று சுதந்திரம் அடைந்திருக்கிறது என்று நாம் எல்லாம் சொல்லிக் கொள்கின்றோம். நாங்கள் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். அது இந்த நாட்டிலே திடீரென்று சிலைகள் முளைக்கலாம், இந்த நாட்டில் இன பிரச்சனைகள் நடக்கலாம், அல்லது ஏதோ இனமுறுகல்கள், இந்த நாட்டிலே அரசியல் இருக்கும் வரை இனப்பிரச்சனை இருந்துதான் ஆகும். ஆனால் சுதந்திரம் என்கின்ற ஒன்றை நாங்கள் சுவாசிக்கின்றோம் என்றால் அதற்கு பின்னால் சுமார் 40,000 தொடக்கம் 1,00,000 பேர் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொரு சுதந்திர தினத்திலும் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் இன்று அனுபவிக்கின்ற எந்த ஒரு விடயமும் சாதாரணமாக கிடைத்த ஒன்று அல்ல. ஏனென்றால் உதாரணமாக நாங்கள் வாக்களிக்கின்றோம். ஒவ்வொரு தேர்தலிலும் எங்களுடைய வாக்குகளை நாங்கள் வாக்கு அளிக்கின்றோம் அல்லது வாக்களிக்காமல் விடுகின்றோம் அல்லது ஏதாவது ஒன்றை சொல்கின்றோம். ஆனால் நம் வாக்களிப்பது கூட நமக்கு கஷ்டப்பட்டு புறப்பட்ட ஒரு உரிமைதான். காசு இருக்கிறவர்களுக்கும் வசதி படைத்தவர்களுக்கும் படித்தவர்களுக்கு மட்டுமே இருந்த வாக்குரிமை பல போராட்டங்களுக்கு பிறகுதான் அனைத்து மக்களுக்கும் கிடைத்தது. இப்படி சுதந்திரமும் சுமார் 40,000 தொடக்கம் 1,00,000 பேர் தங்களுடைய உயிரை தியாகம் செய்து பெற்று தந்த ஒரு விடயம் என்பதை ஒவ்வொரு சுதந்திர தினத்திலும் நாங்கள் நினைவுபடுத்த வேண்டியது எங்களுடைய ஒவ்வொருவருடைய பொறுப்பும் கடமையும் தான்.